உபாகமும் எழுதின புஸ்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன். பென்யமீனை குறித்து உங்க சத்தம் கேட்கட்டும். நல்லா எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். ஆமென். அருமையானவர்களே, மோசேயினுடைய கடைசி காலம். மோசே என்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன் 30 லட்சம் ஜனங்களை 440 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை மோசே என்ற ஒரு தேவ மனுஷன் விடுவித்தான். விடுவித்து அப்படியே நடத்தி கொண்டு போகிறார். போகும்பொழுது அவருடைய மரண நேரம் வந்துட்டு. 1வது வசனத்தை வாசி. தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே, மரணம் அடைகிறதுக்கு முன்னே, அடுத்த அதிகாரத்துல மரணம் அடைஞ்சிட்டார். கவனிக்கிறீங்களா? மரணம் அடைகிறதுக்கு முன்னே சில பேரை அவர் எழுதி வைக்கிறார். யாக்கோபனுடைய 12 பிள்ளைகளை குறித்து, சில பிள்ளைகளை குறித்து மேன்மையாய் எழுதி வைக்கிறார். ஒரு உன்னதமான ஊழியம் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின பிரதான அழைப்புள்ள ஒரு தேவ மனிதன் மரிக்க போகிறார். மரிக்கிறதுக்கு முன்னால ஓயில் எழுதி வைக்கிறார். என்ன ஓயில் எழுதி வைக்கிறார்? யாக்கோபு ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாழ்ந்த யாக்கோபனுடைய 12 பிள்ளைகளை குறித்து இங்க எழுதி வைக்கிறார். இந்த ஸ்டோரி முடிஞ்ச உடனே அந்த மோசே மரிச்சு போகிறார். அருமையானவர்களே, அந்த கடைசி காலத்துல அவர் தன்னுடைய மேன்மையான ஒரு மனிதனை குறித்து, ரூபனை குறித்து எழுதுகிறார், சிமியோனை குறித்து எழுதுகிறார், யூதாவை குறித்து எழுதுகிறார். யாக்கோபனுடைய பிள்ளைகளை எழுதும் பொழுது 12வது வசனம் வரும் பொழுது பெஞ்சமினை குறித்து எழுதுகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அந்த பெஞ்சமின் என்றால் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று எழுதி வைக்கிறார். அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையை உற்று கவனித்திருக்கிறார். வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாழ்ந்தது. ஆனால் இவர் மோசே மரிக்க போகிறார். ஒரு உன்னதமான அந்த மனுஷனை போல இனி வருகிற நாட்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு உயில் எழுதி வைத்துட்டு போன ஒரு பெரிய பரிசுத்தவான் பெஞ்சமினை முக்கியப்படுத்தி எழுதியிருக்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, யாக்கோபு பெற்ற 12 பிள்ளைகளிலேயும் இந்த பெஞ்சமின் ஒரு மகிமையான மகன். இந்த பெஞ்சமினை குறித்து படிக்கும் பொழுது என் உள்ளம் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தது. ராகேல் பெற்ற 2வது பிள்ளை. முதல் பிள்ளை யோசேப்பு, 2வது பிள்ளை பெஞ்சமின். யோசேப்பும் பெஞ்சமினும் ஒருவருக்கொருவர் ஒரே வயிற்றில் பிறந்ததுனால அன்பு மிகுந்தவர்கள். பெஞ்சமினை பெற்ற உடனே அவருடைய தாய் பெனனி என்று அவனுக்கு பெயர் வைக்கிறார். பெனனி என்றால் துக்கத்தின் மகன். உடனே அழிக்கிறார். அவர் வார்த்தை நிக்கிறதுக்குள்ள அவருடைய தகப்பன் எந்திரிச்சு சொல்றாரு, இல்ல இவன் பேர் பெஞ்சமின். ஆதியாகமம் புஸ்தகம் 35வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். கவனிங்க, பெஞ்சமின் என்றால், ஆமா, பெஞ்சமின் என்றால் வலது கரத்தின் புத்திரன் என்று அர்த்தம். கைகளை உயர்த்தி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அவருடைய தாய் பெனனி என்று பெயர் வைக்கிறார். பெனனி என்றால் துக்கம். நான் மரிச்சு போகிறேன், இவனை பெத்துட்டு மரிக்கிறான்னு பெயர். ஆனால் அவர் எந்திரிச்சு படக்குன்னு சொல்றார், இல்ல இவன் பேர் பெஞ்சமின் போடுறார். அதுதான் பேராயிற்று. நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்? நான் பெஞ்சமின் என்றால் வலது கரத்தின் புத்திரன். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்பொழுதுமே கர்த்தருடைய வலது பக்கத்தில் இருப்பவன், கர்த்தருக்காக எழும்பி நிற்கிறவன், வலது கரத்தின் புத்திரன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் வலது கரத்தின் புத்திரராக இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரோடு தங்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும், ஆமாம், உங்களுடைய எல்லைகளுக்குள்ள கர்த்தர் வாசமா இருக்க வேண்டும். அல்லேலூயா.
எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இவன் பாருங்க, கொஞ்ச காலம் ஆமா இவனுடைய பேரை வைத்து மாபெரும் எழுப்புதல் வந்தது. இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க மேல இருக்கிற பாஸ் பிலிப் வந்தவனே சொல்லிட்டாரு, உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறணும். ஆமா, ராகேல் அவனுக்கு ஒரு பேர் வைக்கிற, பெனனின்னுக்கிறா. பெனனி என்றால் துக்கம்னு அர்த்தம். ஆனால் பெஞ்சமின் என்றால் வலதுகரத்தின் புத்திரன் என்று அர்த்தம். இன்றைக்கு உங்க மேல இருக்கிற எல்லா துக்கத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. உங்க துக்கம் எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமாய் மாறப்போகிறது. உங்களுக்கு பேர் பெஞ்சமீன் என்று பேர் வைக்கிறார். பெஞ்சமீன் என்றால் வலதுகரத்தின் புத்திரன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வலதுகரத்தின் புத்திரன். நீங்கள் எப்பொழுதுமே கர்த்தர் பட்சமாய் நிற்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதுமே கர்த்தர் பட்சமாய் நிற்க வேண்டும். கர்த்தர் என்றால் உங்களுடைய மனம் பிரகாசிக்க வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். ஒரு நாளும் கர்த்தரை விட்டு கொடுத்துடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கர்த்தரை விட்டு கொடுத்துடக்கூடாது. வசனத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது, சபையை விட்டு கொடுத்துடக்கூடாது, தேவனுடைய நாமத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. நீங்க வலதுபுறத்தின் புத்திரர். கையை உயர்த்தி அல்லேலூயா. இன்றையோடு தலையில கை வைங்க, உங்க துக்கம் முடிஞ்சது. இந்த செய்தியை கேட்கிற அத்தனை பேருடைய துக்கம், நான் உங்க முகத்தை பார்க்கிறேன், உள்ளத்துக்குள்ள ஒரு பாரம், கண்ணீர், கவலை, வேதனை, ஒரு சஞ்சலம், தவிப்பு ஓடியே போகிறது இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு வலதுகரத்தின் புத்திரராய் பெஞ்சமினை கொண்டு கர்த்தர் சரித்திரம் படைத்தார். அந்த சரித்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அருமையானவர்களே, இந்த பெஞ்சமின் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானவன். பெஞ்சமின் கர்த்தரோடு தங்குறவன். அவன் எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் வாசமா இருப்பார். 12வது வசனம் மறுபடியும் படிங்க. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். கர்த்தரோடு தான் அவன் தங்குவான். அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி. அவனை பாருங்க, வசனத்தை பாருங்களேன். 1 2 3 அப்படியே பக்கத்துல எழுதி வைங்க. பிரியமானவன், கர்த்தரோடு தங்குறவன், 3வது அவர் என்னோடு கூட வாசமா இருப்பார், அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமா. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஓ, எவ்வளவு அற்புதமான வசனம். படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே உள்ளத்துக்குள்ள ஒரு குதூகலம் வந்தது. ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தையை தான் நீ பிரசங்கம் பண்ணு, ஒவ்வொருவரும் பெஞ்சமினை போல மாற்று. மோசே மரிக்கிறதுக்கு முன்னால பெஞ்சமினுடைய குணாதிசயங்களை எழுதி வைத்தார் அல்லவா? அதுபோல உன்னுடைய ஜனங்கள், நீயும் உன் ஜனங்களும் எனக்கு பிரியமா இருக்க வேண்டும், என்னோடு கூட தான் தங்க வேண்டும். அல்லேலூயா. நானும் உன் எல்லைகளுக்குள்ளே உலாவி உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் என் கூட பேசினான். அருமையானவர்களே, கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை இந்த பெஞ்சமின் செய்யவே மாட்டார். கையை உயர்த்தி. ஒரு நாளும் கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை நீங்க செய்யவே கூடாது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று பார்த்து அதுல உடனே நீங்க தலைப்படணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானதுல தான் நீங்க பிரயாசப்படணும். கர்த்தருக்கு பிரியமானதுல தான் விதைக்கணும். கர்த்தருக்கு பிரியமான ஊழியத்தை தான் நீங்க தாங்கணும். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை தான் நீங்கள் வாழணும். கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அருமையானவர்களே, தேவனை அறிந்தும் தேவனை துதிக்காமல் ஸ்தோத்தரியாமல் இருக்கும் பொழுது அதுல தேவன் பிரியப்பட மாட்டார். ஆமா, ஸ்தோத்தரியாம அப்படி வந்து அப்படி சவுடாலாம் பார்த்துட்டு வச்சுட்டு அதுல ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். ஏதோ நீ சினிமாவுக்கு வந்து ஒரு ஷோவை பார்த்துட்டு போற அப்படின்னு இருப்பார். அல்லேலூயா. அதுல உனக்கும் பிரயோஜனம் இல்லை, கர்த்தருக்கும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. 2வது, விசுவாசம் இல்லாம நீ வாழ்ந்துட்டேன்னா விசுவாசமே இல்லை, ஆண்டவர் அதுல பிரியப்பட மாட்டார். 3வது, முறுமுறுப்போடு கூட ஒரு எரிச்சலின் ஆவியோடு கூட நீ வாழ்ந்தா அதுல பிரியப்பட மாட்டார். முறுமுறுப்போடு பிரசங்கம் கேட்கறது, முறுமுறுப்போடு குடும்பம் நடத்துறது, அதுல ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். அடுத்து, துன்மார்க்கரோடு கூட அந்த கடையில போய் உட்கார்ந்து இருக்கிறது, டீ கடையில போய் உட்கார்ந்து இருக்கிறது, சலூன் கடையில போய் உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறது பிரியப்பட மாட்டார். நீ யாரு? உனக்கு கர்த்தர் என்ன செய்தார்? உன்னை எப்படி ரட்சித்தார்? அதை எப்பொழுதும் நினைக்கணும். 3வது, அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கு, விக்கிரக ஆராதனை செய்யும் பொழுது சும்மா தானே அப்படின்னு பிரியப்படவே மாட்டார். எல்லாரும் பண்ணலாம், ஆனா நீ கர்த்தருடைய மகன் அல்லவா? ஆமா, எரிச்சல் உள்ள தேவன் என்று சொன்னார்ல, நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். ஆமா,
சும்மா கூட இப்படி நமஸ்கரிக்க கூடாது. நம்முடைய இருதயம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்துமா கர்த்தரோடு இருக்க வேண்டும். நம்முடைய துதி எப்பொழுது யெகோவா தேவனை புகழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இங்க வந்தா இந்த மாதிரி, அங்க வந்தா அந்த மாதிரி, அதுல கர்த்தர் பிரியப்பட மாட்டார். மாம்ச இச்சைகளுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. உங்களுடைய அந்த கை பொண்ணுல ஓயாம அசுத்தங்களை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் சீரியல் இதெல்லாம் அதிகமா பார்க்க கூடாது. இருக்க ஒரு நியூஸ் பார்த்துக்கிறோம். அதுதான் நியூஸ் பார்த்ததுனால தான் எனக்கு இஸ்ரவேல் சம்பவம் எனக்கு தெரிஞ்சது. குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. குற்ற செயல்கள் நம்ம மேல ஒரு போலீஸ், நீ இப்படி ஒரு குற்றம் செஞ்சிருக்கப்பா, நீ போன இடத்துல இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு அந்த செயல்களில் நம்ம ஈடுபடவே கூடாது. நம்ம யாரு இந்த உலகத்திலிருந்து நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார்? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுலெல்லாம் நம்ம தலைப்பட்டா கர்த்தர் பிரியப்பட மாட்டார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிங்க. அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமானவர் பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான். மோசையின் மூலமாய் மேகத்திலே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தான். அவர்கள் அதாவது செங்கடலை தாண்டினவர்கள் தான். யோர்தானிலே நடந்த அதிசயத்தை பார்த்தவர்கள் தான். மன்னாவை புசித்தவர்கள் தான். பழைய ஏற்பாடை குறித்து பவுல் எழுதி வைத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் அவர் பிரியமாய் இருந்ததில்லை. வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். வார்த்தை நமக்கு பயத்தை உண்டாக்குது அல்லவா? ஆகையினாலே நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான மகளே, மகளே, கர்த்தருக்கு பிரியமானது எது என்பதை பார்த்து நீ அதுல முழு பலத்திலையும் ஈடுபட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது என்றால் உடனே அதில் சரணடைய வேண்டும். உற்சாகமாய் கை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பவன் அவன் கர்த்தரோடு தங்கி இருப்பான். நான் சொல்ல ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு பிரியமா இருப்பவன் என்றால் யார்? அவன் கர்த்தரோடு தங்கி இருப்பான். அவன் சாயல் கர்த்தருடைய சாயலாவே இருக்கும். அவன் பேச்சு எப்பொழுதும் கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருக்கும். இரண்டாவது, அவர் என்னால் அவரை காப்பாற்றுவார். அவனை காப்பாற்றுறதுல கண்ணும் கருத்துமா இருப்பார். கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தா அவன் கர்த்தரோடு வாழ்வான். கர்த்தர் அவனை காப்பாற்றுவார். அவன் எல்லைகளுக்குள்ளே உலாவி வருவார். அல்லேலூயா. தீங்குக்கும் மரணத்துக்கும் அவனை விலக்கி காப்பார். ஆமென் சொல்லுங்க. சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கு கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது அவனை சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கு விலக்கி காப்பார். கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது இஸ்ரவேலிலே அவனை ராஜாவாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் பொழுது பெலிஸ்தருடைய கைகளுக்கெல்லாம் அந்த மகனை, அதாவது பெலிஸ்தரின் கைகளுக்கு ஆயிரமான ஜனங்களை விடுதலை செய்யும்படி அவனை ஒரு இரட்சகனாய் எழுப்புவார். கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் பொழுது பஞ்சத்தை மாற்றி அவனை செழிப்பாக்குவார். கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் போதெல்லாம் செல்வங்களையும் தீர்க்காயுசையும் அவனுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் போதெல்லாம் இயேசுவை அவன் பிரதிபலித்துக் கொண்டே நடப்பான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த பெஞ்சமின் கர்த்தருக்கு பிரியமானவனாய் நடந்த 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதலாவது நீங்க எழுதிக்கோங்க. தேவனுடைய திட்டத்துக்கு முற்றிலும் தன்னை அர்ப்பணித்தவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய திட்டம். அருமையானவர்களே, கவனிங்க. யாக்கோபும் 12 பிள்ளைகளும் தீனால்னு ஒரு குமாரத்தி, இவர்கள் இருக்கும் பொழுது கானான் தேசம் திடீரென்று பஞ்சம் ஆயிற்று. பாருங்க, கானான் பஞ்சமாகுமா? பஞ்சம் ஆயிற்று. அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. 42வது அதிகாரம் 7வது வசனம். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். இங்க கவனிங்க. யாக்கோபு இருந்த இடம், அவனும் அவனுடைய பிள்ளைகளும் படுத்து தூங்கின இடம் கானானின் தேசம். திடீரென்று பஞ்சமாயிற்று. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஆயிற்று. இதுதான் கர்த்தருடைய திட்டம். ஏன் தெரியுமா?
யோசேப்பு செத்து போயிட்டாருன்னு அப்பாட்ட சொன்னாங்க. அவர் சாகல. இஸ்மவேலர்கிட்ட வித்தாங்க, எகிப்தியர்கிட்ட வித்தாங்க. ஆனால் அங்க போன இடத்துல யோசேப்பு அவனுடைய கால்கள் கட்டப்பட்டாலும் அவன் சிறையில் இருந்தாலும் அவனுடைய உத்தமத்தை பார்த்து கர்த்தர் அங்கு மந்திரியாக மாற்றி விட்டார். கையை உயர்த்தி அல்லேலூயா. எகிப்துக்கு அதிபதியாய் மாற்றி விட்டார். எந்த மனுஷன் உத்தமமா இருக்கானோ அவனுடைய கஷ்ட காலம் சீக்கிரம் முடிஞ்சு அவன் அதிகாரியா மாறிடுவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போர்த்திபாலுடைய வீட்டுல பாத்திரம் தைக்கத்தான் அவனை வேலைக்கு அமர்த்தினாங்க. அவன் பாத்திரம் தைக்கிற அந்த 21 வயது அவனுடைய முகம் மின்னுது, பளிச்சென்றிருக்கிறான். போர்த்திபாலுடைய மனைவி அவனை பாவத்துக்கு தூண்டுறா. சடீர்னு தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு கொடுத்து ஓடுனான் பாருங்க. ஆனா அவ சொல்றா, ஐயோ அந்த யோசேப்பு என்னை மானபங்கம் படுத்திட்டான், ஜெயில அவனை தூக்கி போட்டாங்க. ஆனால் அவனுடைய உத்தமம், அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வரம் அவனை உயர்த்தியது. என்ன அமைதியா இருக்கீங்க? கர்த்தர் கொடுத்த கிருபை, கர்த்தர் கொடுத்த தாளந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனை மேன்மையாக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல இருக்கிற கிருபை சிறைய உடைக்கும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் சிறைய தகர்த்து போடும். என்ன நினைக்கிறீங்க? அவன் சிறையிலேயே தலை போகும் நினைச்சாங்க, ஆனா அவன் தலையை உயர்த்தினார். 41வது அதிகாரம் ஆதியாகமம் புத்தகம் 41, 44 வாசிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல். கவனிங்க, இவர் சொல்றார், நான் பார்வோன் பா, என் உத்தரவு இல்லாம ஒருவனும் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார். அதுக்கு முந்தின வசனமா, பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டலிட்டு பணியுங்கள் என்று எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. யாருங்க இவன்? விக்கப்பட்டவன். இந்த யோசேப்பும் இயேசு ஒன்று போல வாழ்றாங்க. யோசேப்பினுடைய குணாதிசயமும் இயேசுனுடைய குணாதிசயம் ஒன்று போலவே இருக்கும். இயேசு கிறிஸ்து 30 காசுக்கு விற்கப்பட்டவர். இப்போ எகிப்துல இந்த யோசேப்பை உயர்த்தி அதிபதியா வைத்திருக்கிறார். எகிப்தினுடைய எல்லா கண்ட்ரோலும் யோசேப்புக்குள்ள வந்துருச்சு. அவன் உத்தரவு இல்லாம கையை நீட்டக்கூடாது, காலை நீட்டக்கூடாது. பாருங்க எப்படி கர்த்தர் உயர்த்தினார்னு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பூமியில வாழ்ற சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். அந்த வார்த்தை யோசேப்புக்குள்ள வந்தது. உங்களுக்கு தெரியுமா? இதே வார்த்தை தான் இயேசுக்குள்ள இருந்தது. இயேசு கிறிஸ்து தான், ஆமா, வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம் உடையவர். இயேசுவை குறித்து எழுதியிருக்குங்க. எல்லா நாமும் அறிக்கை பண்ணும், எல்லாருடைய முழங்கால்களும் முடங்க அவருக்கு முன்னால. யோசேப்பு அறியாதபடி காலு கையை நீட்டக்கூடாதுன்னு சொன்னது மாதிரியே பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது 10வது வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோ பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும். என்ன அமைதியா இருக்கீங்க? தலைக்கு மேல கை தட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால்தான் எல்லா முழங்கால்களும் முடங்கும். இயேசுதான் வானத்திலும் பூமியிலும் உயர்ந்தவர். அவர்தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொற்ப காலங்கள்ல மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் ஏகோபித்து 4 திசையிலிருந்து வரப்போறாங்க. இயேசு உயர்த்தப்பட்ட உடனே, யோசேப்பு உயர்த்தப்பட்ட உடனே, கவனிக்கிறீங்களா? அவருடைய ஆசையெல்லாம் என் சகோதரர்கள் வரணும். இங்கு பெரிய அற்புதம். சரி, பஞ்சம் இருக்குப்பா, அப்பா சொல்றாரு பணங்களை கொண்டு போய் தானியம் எகிப்துல போய் வாங்கிட்டு வாங்கன்னு. தானியம் வாங்கத்தான் இவங்க போனாங்க. அந்த 10 பேரையும் பார்த்துக்கிட்டாரு. ஆஹா,
இவங்க நம்ம சகோதரர்கள் அல்லவா, நம்மளை குழியில தூக்கி போட்டவங்க அல்லவா இவங்களை. அவரு பாருங்க, அவங்க விருப்பம்லாம் என்ன தெரியுமா, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்க போகுது. இப்ப 2 வருஷம் பஞ்சத்தை தாண்டி வந்துட்டாங்க. யோசேப்பு சகோதரரை பார்த்து சொல்றார், இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்க போகுது. ஆகையினால ஆமா, நீங்க எல்லாரும் யோசேப்பு கிட்ட வரணும். அதுதான் அவருடைய நோக்கம். கையை உயர்த்தி பிளான் திட்டத்தை நீங்க வாசித்தா, தானியமும் கொடுத்து அவங்களுடைய பண மூட்டையும் அவங்க கிட்ட போட்டு விட்டார். சிமியோனை கட்டி வச்சிட்டாரு. சிமியோனை கட்டி வச்சதுக்கு எதுக்கு? யோசேப்பை கொண்டு வர. ஐயோ யோசே, அதாவது பெஞ்சமீனை கொண்டு வர. பெஞ்சமீனை பெஞ்சமீனை எங்க அப்பா விட்டு பிரிச்சுட்டா எங்க அப்பா செத்தே போவாருங்க சொல்றாங்க. இல்லைங்க, நாங்க ஒரு நிசதாருடைய பிள்ளைகளுங்க, நாங்க கானான்ல குடியிருக்கோங்க, நாங்க திருட வரலங்க. என்ன தேசம் திறந்து போட்டிருக்கிறதுக்கு வந்திருக்கியோ, தேசத்தை பார்க்க வந்திருக்கியோ, வேவு பார்க்க வந்திருக்கிறியோ? யார் இப்படி பேசுறது சொல்லுங்க? யோசேப்பு, நீங்களாம் திருட வந்திருக்கீங்க. கலங்கி போனாங்க. ஏன்னா இவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியல, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவருடைய கண்டுபிடிச்சாலும் கவனிங்க, மறைஞ்சு போய் அழுன்னு அழுகிறார். சத்தமிட்டு அழுகிறதற்கு இடம் தேடி வீட்டுக்குள்ள போய் அழுதாராம். என்ன பாசம் நிறைஞ்சவர், என்ன ஆசை நிறைஞ்சவர். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்குது, என் தகப்பனும் என் சகோதரன் இந்த பஞ்சத்தில் இருக்கக்கூடாது, எல்லாரும் வாங்கப்பா. நானும் சொல்றேன், இயேசு அதைத்தான் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் கர்த்தரை அறியணும், எல்லாரும் இந்த ரட்சிப்புக்குள்ள வரணும். ஒருவனும் கெட்டு போக கூடாது, ஒருவனும் பாவத்தில் மறிக்க கூடாது. இந்த யோசேப்பை போலத்தான் இயேசு கிறிஸ்து. கைகளை உயர்த்தி ஆமா, பாசம். ஆகையினால தான், அதாவது பெஞ்சமீனை கூட்டிட்டு வரும்போது அதுக்குள்ள வெள்ளி பாத்திரத்தை போட்டு மறுபடி வழியில போய் பிடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. என்னையா தானியம் வாங்க வாழ்ந்த நீ என்னுடைய வெள்ளி பாத்திரத்தையே திருடிட்டு போயிட்டியான்னு அவங்க எல்லாம் அழுகிறாங்க. ஐயோ நாங்கள் அப்படி செய்யலை. எதுக்கு தெரியுமா? எல்லா திட்டம் கவனிங்க, எகிப்தில் பஞ்சம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசுக்குள்ள நீங்க வரணும். கையை உயர்த்தி நீங்க செழிப்பாகணும். நீங்க செழிப்பா ஒரு மனுஷன் இருக்கிறார், உங்க கூட பிறந்தவர், அவர் உங்களை செழிக்க வைப்பார். அவர் தான் நம்ம இயேசு. கையை உயர்த்தி ஆமா. கானான்ல பஞ்சம் வருமா? இவங்களுக்காக தான் வந்தது கானான்ல. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கானான்ல பஞ்சம் வந்துருச்சு பார்த்தீங்களா? நீங்க எந்த ஊருக்காரன்? ஐயா நாங்க கானான் தேசம், அங்க எங்க ஊர்ல பஞ்சமா இருக்கு, தானியம் கொள்ள வந்தோம். ஆமா, தானியத்தை கொடுக்கறதுக்கும் செல்வத்தை கொடுக்கறதற்கும் கோஷா நாட்டில் நீங்கெல்லாம் வந்து குடியிருக்கிறதற்கும் ரொம்ப ஆசை. அந்த கோஷா நாட்டு தான் பரலோகம். கையை உயர்த்தி ஏசுராஜா இருக்கிறாரு. சில உபத்திரம் வரும்பொழுது முறுமுறுக்க கூடாது, சில பிரச்சனை வரும்போது முடுமுறுக்க கூடாது. உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகினால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். கையை உயர்த்தி இந்த பஞ்சம் வந்ததுனால ஆமா எல்லாரும் கோஷா நாட்டில் குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கையை உயர்த்தி, அதாவது யோசேப்பு வீட்டில் இருக்கிற யோசேப்பு கிட்ட எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு முகவாடல் இல்லை, அவங்களுக்கு தருத்தினியம் இல்லை, இனி பட்டினி இல்லை, பஞ்சம் இல்லை. இதுக்கு காரணம் தேவ திட்டம் நிறைவேற பெஞ்சமின் ஒப்பு கொடுத்தாரு. பெஞ்சமினை வைத்து தான் தேவ திட்டம் நிறைவேறிச்சு. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஜோப் அவருடைய புஸ்தகத்தை நான் படித்தேன். பாருங்க, அவருடைய தகப்பன் பயங்கர குடிகாரர், ஒரு மலையாளிஸ், கொச்சின்ல இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தாய் இறந்து போச்சு, ஒரே பையன்தான். ஒரு சித்தியை திருமணம் பண்ணியிருக்கிறார். அதாவது இவங்களுக்கு சித்தி, அடுத்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ண சித்தி கொடுமைப்படுத்தியிருக்கான். 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்து அப்படியே ஓடிட்டார், சாப்பாடு ஒன்றும் கிடைக்காம ஓடி நேரம் மும்பைக்கு போயிட்டார். மும்பையில் போய் அங்க ஒரு வியாபாரி கிட்ட கடலை வித்திருக்கார். கடலை, வேர்க்கடலை மும்பையின் கடற்கரையில் வித்தவர் தாங்க அந்த யோபுங்கிறவர். ஒரு புஸ்தகம் என்கிட்ட இருக்குது, கவனிக்கிறீங்களா? அந்த கடலை வித்துக்கிட்டு இருக்கிற பொழுது ரட்சிக்கப்பட்டார். ஐபிசி சர்ச்சில் தான் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அங்கிருந்து ரட்சிக்கப்பட்டு அந்த சர்ச்சி மூலமா ஒரு டுட்டோரியலில் படித்து
ஒரு மிஷினரி அங்க வந்திருக்கிறார், வெள்ளைக்காரர். அவர் இவரை கூட்டிட்டு போயிட்டார். அல்லேலூயா. ஆமா, அவர் தேசத்துக்கு கூட்டிட்டு போய் அவர் பிள்ளையா வளர்த்திருக்கிறார். பிள்ளையா வளர்த்து அவர் ஒரு ஊழியக்காரரா, பாஸ்டரா மாத்திருக்கிறார். கையை உயர்த்தி. அந்த அற்புதமான மனுஷன் வவுசி பார்க்கல மீட்டிங் நடக்கும்போது நாங்க குடும்பமாய் போய் உட்கார்ந்துருந்தோம் அந்த மீட்டிங்ல. அப்பேற்பட்ட மனுஷன் அவர் சொல்றாரு, என்னுடைய சரித்திரம் இப்படித்தான். சாப்பாட்டுக்கு இல்லாம நான் அலைந்தேன். அப்படியே சுத்தி எங்களை துரத்துனதுனால தான் நான் மும்பை வந்தேன். மும்பையில் வேர்க்கடலை வித்த என்ன ஒரு சர்ச்சில் இருந்து அந்த சர்ச்சு வேலைக்குன்னு கூட்டிட்டு போய் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ கர்த்தர் என்னை மேன்மையா வைத்திருக்கிறார். ஐயோ, அவரை பார்த்தா என்ன பிரகாசம். ஐயோ, கர்த்தர் அவரை பயங்கரமாய் காலேஜ் ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு ஆசிரமங்களை கட்டி. ஏன் சொல்றேன்னு தெரியுமா? அவர் சொல்றாரு, எனக்கு இப்படி வந்த உபத்திரவம் இப்படி என்னை மேன்மையாக்கத்தான் வந்ததுங்கிறாரு. கையை உயர்த்தி ஒரு இல்லையா? உங்களுக்கு வந்த உபத்திரவம் எல்லாம் அப்படித்தான். ஆமா, 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனத்திலே, இடித்து போடுகிறதற்கு அல்ல உங்களை ஊண்ட கட்டவே வந்தேன்கிறார். வாசிங்க பாப்போம். மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கல்ல, உங்களை நிர்மூலமாக்குறதற்கல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு, உங்களை ஊன்ற கட்டவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏதோ உங்களை நிர்மூலமாக்கி உங்களை அப்படி பட்டினி பசியோட, அதுக்கு அல்ல. உங்களை அப்படி ஆமென் கட்டி எழுப்பணும். உங்களை எல்லா செல்வத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும். அதனால இந்த வழியில கர்த்தர் கொண்டு போறார். பஞ்சம் வந்தது கோஷா நாட்டுக்கு போகத்தான், யோசேப்போடு கூட சாப்பிட்றதுக்கு தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா. என் ராஜாதி ராஜாவோடு சாப்பிட்றதுக்கு தான், என் ராஜாதி ராஜாவை ஏற்றுக்கொள்றதுக்கு தான். 2வது, தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே அவன் தேவனுக்கு பிரியமாக இருந்தான். 2வது, தேவனுடைய இரக்கத்தை அவன் பெற்றபடினாலே அவன் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தான். நீங்கள் வாசிங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 43வது அதிகாரம் 14வது வசனத்தை கடக்கணும், வாசிங்க. அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. கவனிங்க, பென்யமீனை கூப்பிடுறாங்க. ஏற்கனவே ஷிமியோன் அங்க கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை காட்டி தான் இவர் கூப்பிடுறாரு. இப்ப பென்யமீனை அனுப்பும்போது ஒரு தகப்பன் யாக்கோபு சொல்றாரு, அப்பா அவரு அந்த சகோதரன் அங்க இருக்கிறான், இப்ப என்னுடைய உயிருக்கு உயிரா இருக்கிறவனை கூட்டிட்டு போறீங்க, ஆனாலும் அவன் மேல சர்வ வல்லவருடைய இரக்கம் அவன் மேல இருக்குங்கிறார். கையை உயர்த்தி. நான் சொல்றேன், இரக்கம் இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. தேவனுடைய இரக்கம் நமக்கு தேவை. உங்களுக்கு தெரியுமா, உங்களை அறியாதபடி தேவனுடைய இரக்கம் சிஸ்டர் மலர் உங்க மேல இறங்கி இருக்கிறது. ஒவ்வொருவர் மேலையும் தேவனுடைய இரக்கத்தை வைத்திருக்கிறார். யார் மேல இரக்கமா இருக்கிறனோ அவர் மேல இரக்கமாய் இருப்பேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பென்யமீன் மேல மாபெரும் இரக்கத்தை கர்த்தர் வைத்திருந்தார். பென்யமீனை வைத்து அவனுடைய தகப்பன் இன்னும் 11 சகோதரர்களை ஆண்டவர் போஷிக்க ஆரம்பித்தார். இவன் மேல மாபெரும் இரக்கத்தை வைத்தார். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு ஸ்டோரியை நீங்க வாசிக்கலாம். கவனிக்கிறீங்களா? அந்த ஸ்டோரியை அவர் சொல்றாரு, நான் கடந்து போனேன், உனக்கு இரக்கம் செய்வார் ஒருவரும் இல்லை, நீ இரத்தத்தில் கடந்த. வாசிங்க, உனக்காக பரிதபித்து. இங்க கவனிங்க, அதுல எழுதியிருக்கிறது ஆண்டவர் கடந்து போனாராம். ஏசாயா தீர்க்க தரிசனத்துல பார்க்கிறார், ஒரு மனுஷன் இரத்தத்தில் கிடந்தானா, அவன் சேற்றில் கிடந்தானா, கர்த்தர் கடந்து போகும்பொழுது எந்த மனுஷனும் உதவி செய்யலையா. அவர் சொல்றாரு, ஒரு மனுஷனுடைய கண்ணு உனக்கு இறங்கலப்பா, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. ஹalleluya. இதுதான் உலகம். எருசலேமில் இருந்து எரிகோக்கு போகிறான், கள்ளர் கையில மாட்டிக்கிட்டான். ஆசாரியன் பார்த்து பக்கமாய் விலகி போனான், லேவியன் பார்த்து பக்கமாய் விலகி போனான். ஒருவர் வாரார், அவர்தான் நல்ல சமாரியன். அங்கே பார்க்கும்போதே மனதுருகிறார், அங்கே பார்க்கும்போது அவருடைய கால் ஓடுது அவர்கிட்ட. வந்து காயம் கட்டி திராட்சை ரசத்தை வார்த்து சத்திரத்தில் சேர்த்து 2 பைசாவும் கொடுத்துட்டு போனார். கைத்தட்டி. அவர் தாங்க இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை போல இரக்கம் காட்ட யாராலையும் முடியாது. ஆமா, அருமையானவர்களே, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தின் பேரை எழுதி வைத்திருக்கிறேன். நிக்லோஸ் ஜேம்ஸ். பக்தியுள்ள ஒரு குடும்பத்துக்கு பிறந்தவர். நிக்லோஸ் ஜேம்ஸ் ஆஸ்திரேலியாக்காரர். 2 கையும் இல்ல காலும் இல்ல, இம்புட்டு போல பிறந்திருக்கிறார். ஆனா அவங்க என்ன இவ்வளவு பக்தி உள்ளவங்க, உங்க பிள்ளைக்கு காலும் இல்ல கையும் இல்ல,
ஆமா, அவங்க கர்த்தரை துதிச்சாங்களாம். ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஜேம்ஸை கர்த்தர் எங்களுக்கு, ஆஸ்திரேலியா குடும்பம், அவங்க வெள்ளக்கார குடும்பம், ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் கொடுத்திருக்கிறார். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பையனுக்கு அவங்க அம்மா வாயில பேனாவை வச்சு எழுதி கொடுத்தாங்களாம். ABCD வாயில, கையும் இல்லை காலும் இல்லை. அவர் சொல்றாரு, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆட்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்க, லட்சக்கணக்கான ஆட்களுடைய பிரசங்கம் நீங்க யூடியூப்ல பாருங்க. சொல்றாரு, ஆமா, இயேசுவை அறிவிக்க கையும் வேண்டாம் காலு வேண்டாம், வாயிருக்குன்னு குதிக்கிறார் கையை உயர்த்தி. பல லட்சம் ஜனங்கள். ஆமா, காரணம் சொல்றாரு, எங்க அம்மாவுக்கு நான் ஊனமற்றா பிறந்தாலும் என் தேவனுடைய இரக்கம் என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்குங்கிறாரு. என்ன அமைதியா இருக்கீங்க? அவருக்கு அழகான மனைவி, அழகா 2 குழந்தைகள். பார்த்து பார்த்து நான் முத்தம் கொடுப்பேன். ஆகா, அப்படி அவர் சொல்றாரு, எங்க அம்மா அப்பா பக்தி உள்ளவங்க, என்னை கொன்று போட மனசு இல்லாம எனக்கு வாயில பேனாவை வச்சு ABCD எழுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் உலகத்தை கலக்கிற ஊழியக்காரனா இருக்கிறேன். உண்மையை சொல்றேன், இரக்கம் இருந்தா உன்னை பயங்கரமா உயர்த்திடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமா, ஞானத்தில் நீ உடறதில்ல, ஏதோ எனக்கு பணம் இருக்கிறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய இரக்கம் தான் உன்னை உயர்த்தி. எத்தனை பேருக்கு அந்த நோக்கம் இருக்கிறது? எத்தனை பேர் இப்போ ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தை தாங்க ஆண்டவரே. 3வது ஒன்று சொல்றேன், இந்த பெஞ்சமின் கோத்திரத்துல தான் முதல் ராஜாவாகிய, ஆமா, சவுல கர்த்தர் தெரிந்து கொண்டார். கையை தட்டி தலைக்கு மேல, தலைக்கு மேல, தலைக்கு மேல, தலைக்கு மேல. பெஞ்சமின் கோத்திரத்தை தான் ஆளுகை செய்ய தெரிந்து கொண்டார். பெஞ்சமின் கோத்திரத்துல தான் மாபெரும் ஊழியம் செய்ய அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிஞ்சு கொண்டார். சொல்றார், நான் பெஞ்சமின் கோத்திரத்தான். அல்லேலூயா. நான் தர்சு பட்டணம் தான், பெஞ்சமின் கோத்திரத்தான். இந்த பெஞ்சமின் மேலதான் மாபெரும் அபிஷேகம் இருந்தது. 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை, நாளை இந்நேரத்துக்கு பென்யமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். நாளைக்கு இந்நேரத்துக்கு பெஞ்சமின் நாட்டாராகிய ஒரு மனுஷனை உன்னிடத்துக்கு அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண சொல்றாரு. கவனிங்க, சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, அப்பா, ஒரு மனுஷன் நாளைக்கு உங்ககிட்ட வருவான். அவன் யார் தெரியுமா? அவன் பெஞ்சமின் கோத்திரத்தான். அவன் வந்த உடனே உன் அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையில ஊத்துன்னு ஊத்திரு. கீழே வாசிங்க. அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பான். கீழே, என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன். நான் தான் அந்த மனுஷனை கடாட்சித்தேன், அவனை தெரிந்து கொண்டேன், அவன் மேல அபிஷேகத்தை வைத்திருக்க. உங்களுக்கு தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட, தலையில கை வைங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தான் அபிஷேகம். அல்லேலூயா. அபிஷேகம் இல்லைன்னா நீ ஒரு பொக்கு மனுஷன் தான். எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கதிர் போட்டிருப்பாங்க, பஸ் அது மேல போகும். பஸ் போன உடனே எடுத்து அப்படியே சொலவுல போடுவாங்க. அந்த தூசிலாம் போயிடும், மணி கீழே விடும். கையை உயர்த்தி அல்லேலூயா. அபிஷேகம் இல்லைன்னா நீ ஒரு தூசி, நீ ஒரு சாவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொக்கெல்லாம் போயிடும். அபிஷேகம் மட்டும் இல்லைன்னா நம்ம ஒரு சாதாரண மனுஷன். என்ன சொல்றேன்னா, அபிஷேகம் தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். அபிஷேகம் தான் ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கும். ஞானத்தின் ஆவி, அறிவின் ஆவி, கிருபையின் ஆவி எல்லாம் அபிஷேகத்தில் தான் இருக்கிறது. கைகளை உயர்த்தி, அபிஷேகம் தான் நுகத்தடிகளை முறிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அபிஷேகம் தான் ஒரு மனுஷனுக்கு ஆலோசனை சொல்லும், சத்தியத்துக்குள்ள நடத்தும். கர்த்தருடைய ஆவியானவர் தான் அவனை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க. ஏசாயா 11வது அதிகாரம் 12வது வசனமா, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருப்பார். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமா எழுதி இருக்கிறது. ஞானத்தின் ஆவி. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. இயேசு மேல அந்த அபிஷேகம் இருந்தது. இயேசு சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நிரப்புகிறார். ஆமா, அபிஷேகம் பண்ணப்பட்ட பெஞ்சமின். 2வது இரக்கத்தை வாங்கின பெஞ்சமின். அபிஷேகம் இருந்தா நீ கர்த்தருக்கு பிரியமா வாழ்றக்கும் கால் கை இறங்கும். ஆமா, இரக்கத்தை பெற்றுக்கொண்ட பெஞ்சமின். 3 தேவ
திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பெஞ்சமின். எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. பெஞ்சமினை பிடித்து படிக்கும் போதெல்லாம் மாபெரும் அவன் கோத்திரத்துக்கு செழிப்பை கொண்டு வந்தான். அவனுடைய கோத்திரத்தில் இருந்த பஞ்சத்தை மாற்றினான். சகோதரர்களிடத்தில் ஐக்கியத்தை கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. பெஞ்சமின் என்றால் கர்த்தருக்கு பிரியமானவன், வலதுகரத்தின் புத்திரர். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து தான் உன்னுடைய எல்லா விதமான துக்கத்தை மாற்றுகிறவர், உன் கண்ணீரை மாற்றுகிறவர், உன் வேதனையை மாற்றுகிறவர். ஐயா, திடீரென்றே வீட்டுக்குள்ள ஒரு பஞ்சம் வந்துட்டு, ஐயா திடீரென்றே வீட்டுக்குள்ள இப்படி ஒரு நெருக்கம் வந்துட்டு, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வர்ற நெருக்கம் எல்லாம் உங்களை உடைக்கிறதற்கல்ல, ஊண்ட கட்ட வந்திருக்கிறது. உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகினால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு கைகளை உயர்த்துங்க. உனக்காகத்தான இயேசு சிலுவையில் அரிக்கப்பட்டார், உனக்காகத்தான இயேசு சிலுவையில் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நீ யார் தெரியுமா? நீ கர்த்தருக்கு பிரியமானவன். தலையில கை வைங்க. உன் குடும்பம் கர்த்தருக்கு பிரியமானவன். உன் குடும்பம் நீ கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தா பஞ்சத்தை ஆமா செழிப்பாய் மாற்றுவேன். ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீ பிரியமாய் இருப்பாய் என்றால் கர்த்தருடைய எல்லா கட்டளைகளும் கற்பனைகளும் ஆலோசனை ஓ மூலமாய் நிறைவேறும். கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய இரக்கம் உனக்கு கிடைச்சிட்டா நீ கர்த்தருக்கு பிரியமானவன். கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல வந்துட்டா நீ கர்த்தருக்கு பிரியமானவன். கையை உயர்த்துங்க. என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என் மேல இரக்கம் வைங்க ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை என் மேல வைங்க ஆண்டவரே, உம்முடைய தேவ சித்தமும் தயவுள்ள விருப்பத்தையும் என் மேல நிறைவேற்றுங்க. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி:
IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618, 9488873284.